இன்றைக்கி கோங்குரா மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ண பார்க்கலாம். இதுக்கு வந்து இளம் ஆட்டுக்கறியில் கொஞ்சம் காய் பப்பாளி விழுது, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அது கூட கொஞ்சம் தனியா பவுடர் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அதாவது 1/2 ஸ்பூன், தயிர் வந்து 1 ஸ்பூன் போல். ஏன்னா கோங்குராவில் வந்து நம்மளுக்கு புளிப்பு இருக்கும். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுக்கலாம். காய் பப்பாளியே எடுத்து போடுறது வந்து கறி வேகிறதுக்கு உதவுங்க. 2 மணி நேரம் கழித்து 2 விசில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இந்த புளிச்சக்கீரை இருக்குங்க இல்லையா, அது சிவப்பு தண்டு இருக்குங்களே, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 3 கைப்பிடி இருந்தால் போதும். கொஞ்சம் மிளகாய், இந்த புளிச்சக்கீரையும் நம்ம பச்சை மிளகாயும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு வந்து ஆல் ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சம் வெங்காயம், சைடில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு, சீரக சம்பா அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாஸ்மதி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, கோங்குரா பேஸ்ட் அரைச்சோம்ல, அதை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, இதில் நம்ம வேக வச்ச கறி இருக்குங்க இல்லையா, தண்ணி இல்லாமல் ஒரு 2 பெரட்டிட்டு அப்புறம் அதோட தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போல். இதுக்கு நம்ம அரை வேக்காடு தான் இருக்கணும் அரிசி. இதை நம்ம லேயராக போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நெய், புதினா, கொத்தமல்லி, வெங்காயத்தை வந்து நல்லா வறுத்த வெங்காயம் இருக்குங்களே, அதை வந்து மேலே தூவிக்கலாம். இதுக்கு மேலே அதே மாதிரி புதினா கொத்தமல்லி போட்டு தம் போட்டால் நம்மளோட கோங்குரா மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே தம் போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே வெயிட்டு கொடுங்க. இது வந்து ஒரு சமீபத்தில் ஒரு மெஸ்ஸில் வந்து ஆந்திரா மெஸ்ஸில் வந்து சாப்பிட்டது, அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இது. நன்றி, வணக்கம்.